சொல்லி விடுறீங்க. இல்ல பெரியாரை எதிர்க்கக்கூடிய யாராவது ஏங்க இது பெரியார் கேட்டா மாதிரி தனிநாடு தமிழ்நாடு தனிநாடா கேட்பீங்களான்னு எங்க கேட்டாரு பெரியாரு? கிழிச்சாரு, கிளின்னு கிழிச்சாரு. நீ முதல்ல இதை கேளுங்க. தமிழ்நாடு இருக்கே 38ல் சொன்னேன், 39ல் திராவிட இருக்கேன்னு போனியே, அது என்னடா நியாயம்னு கேட்க சொல்லுங்க. வெக்கம் இல்லை. நாங்கள் சும்மா கிளறி விட்டு மூஞ்சில் காரி துப்புற அளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன் திராவிடவாதிகள். அடுத்தது மொழி வழி மாநிலமாக பிரிக்கணும் அப்படின்னு மாபோசி போராட்டம். நாடு சுதந்திரம் கொடுக்கறத அறிவிச்சிட்டான் 45லேயே வெள்ளக்காரன். பிரிச்சிருங்கிறாரு. தமிழகம் தனியாக பிரிக்கப்படணும், மொழி வழி மாநிலம் போராட்டம். அதில் கலந்து கொள்ளாதீர்கள். மொழியின் அடிப்படையில் ஏன் மாநிலம் அமையணும்? ஜாதியின் அடிப்படையில் அமையலாம், மதத்தின் அடிப்படையில் அமையலாம் ஒரு நாடு. மொழியின் அடிப்படையில் உத்தமர் ஆய்வாளர்ல பேரண்டத்தின் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் ஐயா ஈவே ராமசாமி சொல்லியிருக்காரு. பக்கம் மாதிரியே நான் எடுத்துறேன், விடுதலையில் வந்திருக்கு, பல தடவை சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் தெரியுறதுனால ஞாபகம் இல்லை. அந்த வருஷம் ஈவே ராமசாமி சொல்லி விடுதலையில் வந்து அறிக்கை இருக்கு. நாளைக்கு நான் போட சொல்கிறேன். நம்ம மதுரை தம்பி இருக்கார்ல, கதிரில் எடுத்து போடப்பா எல்லாத்துலேயும் சொல்லுவோம். அந்த மொழிவாரி மாநிலத்தை மாகாணத்தில் கோரிக்கையில் கலந்து கொள்ளக்கூடாது, அதில் என்ன அர்த்தம், கலந்து தப்பு அது என்று சொல்லி மொழி வழி மாநில பிரிவினை கேட்டதுக்கே எதிர்த்த ஆள் ஈவே ராமசாமி. இதெல்லாம் விடுதலையில் இருக்குது, எடுத்து நாங்கள் போட்டிருக்கோம். நான் எழுத புத்தகத்தில் போட்டிருக்கோம். திராவிடம் தமிழன் மறுமலர்ச்சி வளர்த்ததாக வழிமாற்றிய பல வழிமாற்றிய நூலில் போட்டிருக்கோம், பல இதில் போட்டிருக்கோம். இப்போ கூட அருமையாக சொல்லிகிட்டு இருக்கோம். மாப்போசி எழுதின எனது போராட்டத்தில் அதெல்லாம் தேதி வாரி எடுத்து எழுதியிருக்காரு. மொழி வழி மாநிலத்தை எதிர்த்த ஆள் ஈவே ராமசாமி. அதாவது மதத்தின் பேரால் அமையலாம், இனத்தின் பேரால் அமையலாம், மொழியின் பேரால் எப்படி ஒரு மாகாணம் அமைய முடியும்? என்ன சமூக அறிவியல்! எவ்வளோ வெள்ளக்காரெல்லாம் வந்து கற்றுக்கணும் ஈவே ராமசாமிகிட்ட. நேஷனாலிட்டினா என்ன, லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ்னா என்ன அப்படின்னு ஈவே ராமசாமி. இல்லை, நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கிறீங்க முரண்பாடுகளின் மூட்டையாக அவர் இருந்திருக்கிறாருன்னு சொல்லாதீங்க. தெரியாமல் இப்போ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் முதல்ல தவறாக சொல்லிட்டு அப்புறம் திருத்திக்கலாம், தப்பு இல்லையா? அதான் கேட்க வந்தேன். இப்போ மாப்போசி ஐயா பார்த்தீங்கன்னா அவர் இந்திய ராணுவத்தை வரவேற்றாரு, இந்திய வந்து கண்டிக்கிறோம். அதுக்கு செப்பனிடலை, புண்ணுக்கு தடவை. இந்த திராவிட குஞ்சுகள் இருக்குல்ல, மாப்போசி செய்தது தப்பு, துரோக நடவடிக்கை. நல்லதை ஆதரிப்போம், கெட்டதை அம்பலப்படுத்துவோம், மூடி மறைக்க மாட்டோம், திராவிட கும்பல் மாதிரி. அதே மாதிரி ஐயா அவர்கிட்டையும் எடுத்துக்கங்க, நல்லதை எடுத்துக்க. நீ விமர்சனம் பண்ணிட்டு வா, முகாமுடைய மொத்த ஏஜென்ட்டுகள் இருக்கீங்கல்ல,